ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரமோ பார்க்கலாம் வாங்க. எல்லாம் ரெடி பண்ணுறாங்க, ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க, சூப்பராக அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி கங்கா ஒரு மாதிரியாக இருக்காங்க. குமரன் வந்து கெஞ்சி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கங்காவால் இருக்க முடியல. குமரன்ட்ட கேட்குறாங்க, ஏங்க நம்ம போகலாமா? என்ன கங்கா நீயா சொல்கிற? ஆமாம், பாவமாக இருந்துச்சு. காவேரி ரொம்ப அழுது கெஞ்சி கேட்டாளா? அவளை பார்க்கவே எனக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு. அவள் அழுதது என் கண்ணில் இன்னும் நிற்கிது. அப்பா மாதிரி உன்னை பார்க்குறேங்கான்னு சொன்னா பற்றியலா? அப்பாவாக இருந்தால் அப்படி விட்டுருப்பாரா? நான் அப்பா ஸ்தானத்தில் என்னை வச்சு பார்க்குறா. நான் கண்டிப்பாக போகணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என் ஃபங்க்ஷனுக்கு வந்து நின்னா, எல்லாத்துக்கும் குடும்பத்தில் வந்து நின்றுக்கிறா. நம்ம போவோம் அப்படிங்கிறாங்களா? உடனே குமரன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கங்கா எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருமே அவன் மேலே பாசம் வச்சுருக்கீல்ல? ஆமாம் கங்கா, அவளும் நம்ம குடும்பத்து மேலே பாசம் வச்சுருக்கா அப்படின்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு நகையெல்லாம் போட்டு வர்றாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா காவேரி வச்சக்கண்ணு வாங்காமல் பார்க்குறாங்க. ஏய் காவேரி எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. உண்மையிலே நீ சூப்பராக இருக்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் நீ எடுத்து கொடுத்த புடவையும் நகையும் தாண்டா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. உடனே பாட்டியை பார்க்குறாங்க. பாட்டி, அவர் எடுத்து கொடுக்கலன்னா நான் அந்த சேலையிலேயும் நகையில் இல்லைன்னா நான் அழகாக இருக்க மாட்டேனா? இல்லடி, என் பேத்தி அழகு தான் அப்படிங்கிறாங்க. தாத்தா இருந்துட்டு உடனே என் பேத்திக்கு என்ன பொண்டாட்டி பார்த்து பேசுகிறாங்க. என் பேத்திக்கு என்ன? என் காவேரி என்றைக்குமே அழகு தான். என்ன விஜய், உன் பொண்டாட்டி அழகு தானே? அழகு தான்ப்பா தாத்தா. நான் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சண்டைக்கு வந்துடுவீங்களே. உங்களுக்கு போகிற போக்கு பார்த்தா பேரனோட அவள் என் பொண்டாட்டி மேலே நீங்கள் பாசம் அதிக வைக்கிறீங்க. அப்புறம் என்னடா, அவளை நாங்கள் தாஜா பண்ணிக்கிட்டா தானே நாளை பின்ன எங்களை பார்த்துக்குவா அப்படிங்கிறாங்க. தாத்தா அப்படிங்கிறாங்க. விடுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சூப்பராக ஜொலிக்கிறாங்க. காவேரி கூட்டிகிட்டு வந்து மேடையில் உட்காடுறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க சோகமாகவே இருக்காங்க. காவேரி விஜய் இருந்துட்டு, ஏன் காவேரி ஒரு மாதிரியாக இருக்க, சோகமாக இருக்க சொல்லு அப்படின்னு. இல்லை அக்கா வருவான்னு நினச்சேன், வரல. நீயே அதை பற்றி நினைக்கிற? வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. எப்படிங்க சொல்கிறீங்க? நீ பாரு, கண்டிப்பாக வரலைன்னா என் பேரை மாற்றி வச்சு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறாங்க, வாசலில் வர்றாங்க. காவேரி இருந்துட்டு, ஏங்க நீங்கள் சொன்ன மாதிரியே அக்கா வர்றா அப்படின்னு எந்திரிச்சு அப்படி சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க. அக்கா அப்படின்ட்டு அவள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கங்கா அந்த வீட்டுக்கு இடத்துக்கு போனால் நமக்கு மரியாதை கிடைக்காதுன்னு நினச்சாங்க கங்கா. ஆனால் பொண்ணே எந்திரிச்சு அவ்வளோ சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சி வாங்கங்க இல்லை, அதை விட என்னங்க மரியாதை வேணும் கங்காவுக்கு? அப்புறம் பக்கத்தில் போகிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. எல்லாருமே வாமா வா குமரா அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா பாட்டி தங்கச்சியெல்லாம் வந்துடுறாங்க. எல்லாரையும் அப்படி உபசரிக்கிறாங்க. இந்த மாதிரி விஜய் குடும்பம் மாதிரி கிடைக்கிறதுக்கு எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணுங்க. இப்படி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சந்தோஷமாக தாலியை பிரிங்க, மஞ்சள் கயிறை கட்டுங்க அப்படிங்கிறாங்க. கோர்த்துடுறாங்க. தாலியெல்லாம் கோர்த்து அழகாக கழுத்தில் கட்டுறாரு விஜய். அன்னைக்கு ஃபஸ்ட்டு தாலி கட்டையில் யாருக்குமே பிடிக்காமல் அழுத மூஞ்சியோடு இருந்தாங்க காவேரியும் விஜயும். கல்யாணத்தை விஜய் கோபமாக இருந்தார், காவேரி அழுத மூஞ்சியாக இருந்துச்சு. தாலியை கட்டினாங்க. ஆனால் இன்னைக்கு சொந்த பந்தம் சுற்றம் புடை சூழ எல்லாரும் மத்தியிலையும் தாலியை கட்டுறாங்க, சந்தோஷப்பட்டு கட்டுறாங்க. எல்லாரும் ஆனந்தப்படுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ராகினியும் பசுபதி குடும்பம் வருது. என்ன கரெக்டாக பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே தாலி பிரித்து கோர்க்கிற ஃபங்க்ஷன் சூப்பராக முடிஞ்சிருது. எனக்கு ஒரு டவுட் வந்துட்டு இருக்குங்க. தாலியை கட்டுறாங்க, ஆனால் இன்னும் 8 மாதத்தில் போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து 7 மாதம் பாரு, 6 மாதம் பாங்க, சரியாக 1 மாதம்னு வந்துடும். கடைசியில் 10 நாள் வரும், இன்னும் 1 நாள் இருக்குது அப்படிம்பாரு. 1 நாள் முடிஞ்சாலும் எப்படிங்க நான் கடல் கடந்து வெளிநாடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவாரா? இல்லை பொண்டாட்டி அனுப்பி வைக்க போகிறாரா? என் தாத்தாவுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, அவருக்கு ஏதாவது கஷ்டம்னா நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய். அப்புறம் 8 மாதம் கழிச்சு அனுப்பையில் என்ன காரணம் சொல்லி அனுப்புவாங்க? தாத்தாக்கிட்ட என்ன சொல்லுவாங்க? என் பொண்டாட்டி பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? இல்லை என்ன ரீசன் சொன்னாலும் தாத்தாவுக்கு மனசு கஷ்டப்படுமா இல்லையா? ஏன்னா பேத்தியை காவேரியை அவ்வளோ உயிருக்கு உயிராக நேசிக்கிறாரு. தான் சொந்த பேத்தியாக நினைக்கிறாங்க, பொண்ணு மாதிரி நினைக்கிறான்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கல, காவேரியை விட்டு போனால் அவர் நொந்து போயிடும்னு விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? ஈஸியாக சொல்லிட்டு இருக்காரு, 1 வருஷம் அக்ரிமெண்ட்டுன்னு. காவேரியை தெரியறதுக்கு முன்னாடி சரின்னு சொன்னார், 1 வருஷத்தில் கழட்டி விட்டுலான்னு. ஆனால் இப்போ 2 பேருமே காதல் மனம் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படி கழட்டி விட போகிறாங்க என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ காவேரியே 8 மாதம் தான் இருக்குன்னு சொன்ன உடனே தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போவே அவர் மனசுல காவேரி வந்துட்டான்னு தான் தெரியுது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.